ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அனிமி அட்லஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மான்வாவோட 5th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடு பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பார்க்குற எல்லாரும் ஒவ்வொரு லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4th எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஃப்ரூட் எல்லாம் டாப் குவாலிட்டியாக இருக்கும். அப்புறமேட்டுக்கு அந்த மைனை லிங்ஃபங்கிட்ட இருந்து நம்ம ஹீரோ வாங்கியிருப்பான். அதுக்கப்புறம் அந்த மைனில் ஒரு ஆக்சிடென்ட் இருந்திருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல இன்னும் 9 பேர் உயிரோட இருக்காங்க. நான் போய் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லியிருப்பான். அதோட 4th எபிசோடு முடிஞ்சிருக்கும். இப்போ 5th எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 5th எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஊர் மக்கள் எல்லாம் நின்றுட்டு நம்ம ஹீரோ பேசுறதை கேட்டுட்டு இருக்காங்க. என்னால் கண்டிப்பா உள்ள மாட்டிட்டு இருக்கிறவங்களை காப்பாற்ற முடியும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு ஹீரோ கேட்கறான். அங்க இருக்கிறவங்களும் சரி ஒரு வாய்ப்பு தானே கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், நான் குயிஃபங், என்னோட உயிரே போனாலும் சரி நான் உள்ள இருக்கிறவங்க காப்பாற்றி தீரும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஊர் மக்கள்கிட்ட எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறான். ஊர் மக்களும் இவனை நம்பலாமா வேண்டாமான்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம சர்வெண்ட் நம்ம ஹீரோவோட காலை பிடிச்சிட்டு யங் மாஸ்டர் அப்படின்னு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஊர் மக்கள் எல்லாம் இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், இவன் எல்லாத்தையும் காப்பாத்திடுவான்னு சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க. ஊர் மக்களும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு அங்க சரிஞ்சு விழுந்துக்கிற பாறையெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ சர்வெண்ட் கூப்பிட்டு காதல் ஏதோ சொல்றான். நம்ம என்ன சொல்றான்னு காட்டல. அந்த லிங்லாங் நினைக்கிறான், இவன் கண்டிப்பா தோக்க தான் போறான், நான் உள்ள பாய்சனஸ் கேஸை பரப்பி இருக்கேன், அந்த கேஸ்னால எல்லாரும் கண்டிப்பா அஃபெக்ட் ஆயிருப்பாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போயிருவாங்க அப்படின்னு லிங்லாங் நினைக்கிறான். அப்ப அந்த ஊர் மக்கள் பாறை கிளியர் பண்ணிட்டு இருந்தீங்க, நாங்க கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்கெல்லாம் வழியை கிளியர் பண்ணிட்டு பாக்குறாங்க. உள்ள எல்லாம் மயங்கி போய் சுயநலம் இல்லாம கிடக்குறாங்க. அப்ப லியர் எழுந்திரு, உன்னோட சாவுக்கு அந்த குயிஃபங் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அப்ப அந்த லிங்லாங் பைத்தியக்காரன் வந்து எல்லாத்தையும் உசுப்பேத்தி விட்டுருக்கான். இவங்க எல்லாத்தையும் கொண்டது குயிஃபங் தான், அவனை சும்மா விடாதீங்க அப்படின்னு சொல்றான். ஊர் மக்களும் குயிஃபங்க கொல்லணும் அப்படின்ட்டு போறாங்க. லிங்லாங் நினைக்கிறான், எந்த ஒரு ஆதாரமும் இல்ல, கண்டிப்பா நான் தப்பிச்சிருவேன், இந்த குயிஃபங் அவனோட கதை இன்னைக்கு முடிய போகுது அப்படின்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோ எல்லாத்தையும் ஒரு இடத்துல படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ டியான்லூ ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு எல்லாரும் அவங்களோட வாய்க்குள்ள டியான்லூ ஃப்ரூட்டை போடுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம சர்வெண்ட், மாஸ்டர் இவனால எப்படி மாஸ்டர் சாப்பிட முடியும்னு சொல்றான். அப்ப நீ உன் வாயில போட்டு அவனுக்கு குடுறா அப்படின்னு சொல்றான். நம்ம சர்வெண்ட் அங்க மயங்கி கிடக்கிறவனுக்கு அந்த டியான்லூ ஃப்ரூட்டை கொடுக்குறான். அப்ப அந்த லிங்லாங் சிரிக்கிறான். ஊர் மக்கள் எல்லாம் கோவப்பட்டு ஹீரோவை கொல்ல வராங்க. நம்ம ஹீரோ சொல்றான், அந்த பழத்தை கொடுக்கறத நிறுத்தாதீங்க, தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்றான். அப்ப நம்ம சர்வெண்ட், யங் மாஸ்டர் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படின்னு சொல்லி அழுகிறான். அப்ப அங்க மயங்கி கிடந்தவன் கண்ணை முழிச்சு, நான் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தேன், நான் ஏதோ ஒரு கனவுல இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். எல்லாம் பயந்து போயிட்டாங்க. அப்ப அவனோட ஃபேமிலி வந்து அவங்க கூட பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறான், இந்த பாய்சனை டியான்லூ ஃப்ரூட்டால தான் கியூர் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு பெருமூச்சு விடுறான். அப்ப அங்க எந்திரிச்சவன், எங்களுக்கு பாய்சன் கொடுத்துட்டாங்க, அதை கொடுத்தது லிங்லாங் தான், அவனை சும்மா விடாதீங்க அப்படின்னு சொல்றான். பக்கத்துல இருந்தவனும் ஆமா லிங்லாங்க சும்மா விடாதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப லிங்லாங் பயப்படுறான். நம்ம ஹீரோ, இப்ப என்னடா பண்ணுவேன், நீ பண்ணதுக்கெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மகள் எல்லாம் லிங்லாங் அடிக்கிறாங்க. அப்புறம் லிங்லாங் அங்க கதற சத்தம் மட்டும் தான் கேக்குது. இதோட இந்த 5th எபிசோடு முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.